இது டபுள் டாப் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிருவீங்க. பட் இதுல நடக்கிற கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷன் என்னன்றது தெரியாது. இதோட டிசைன் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இங்க பாருங்க, இது எனக்கு ரெசிஸ்டன்ஸ். சரியா? இப்போ மார்க்கெட் இங்க இருந்து ஏறி அகைன் ஒரு ஸ்விங் கொடுத்துட்டு மறுபடியும் ஏறி இப்படி கட் பண்ணணும். கரெக்டா? அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு பையிங் கேண்டில் கொடுத்து தானே மேலே ஏறி இருக்கும். அப்போ உங்களுக்கு டபுள் டாப்புக்கு இந்த ஸ்விங்கை கட் பண்ணாதான் அதோட டிசைன் ஃபார்மேட்டே ஒர்க் ஆகும். ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கணும்? ஒரு பையிங் கேண்டில் வந்திருக்கணும். அந்த கேண்டிலை ஒரு செல்லர் வின் பண்ணியிருக்கணும். வின் பண்ணி இந்த கேண்டிலோட ஓப்பனை என்ன பண்ணணும்? இப்படி கட் பண்ணாதான் இது டபுள் டாப்பா ஃபுல்லா ஃபார்ம் ஆகும். அப்போ அதுல என்னென்ன பிரச்சனை இருக்கு? ஓகே, அப்போ இங்க பாருங்க, இப்போ எனக்கு இது ரெசிஸ்டன்ஸ். நான் என்ன பண்ணுறேன், மார்க்கெட் ஏறுது, இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்விங் கொடுக்குறாங்க, இப்படி ஏறுறாங்க, இந்த இடத்துல ஒரு பையரை செல்லர் வின் பண்ணி இப்படி கட் பண்ணுறாங்க. ஓகே, இது எல்லா நேரமும் வராது. இதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும்னா, இங்கே பாருங்க, மார்க்கெட் ஏறுது, ஒரு ஸ்விங் கொடுக்குறாங்க, அகைன் ஏறுறாங்க. இந்த இடத்துல லொக்கேஷனில் எப்படி வந்திருக்குன்னா, இங்கே பாருங்க, ஒரு பையரை செல்லர் வின் பண்ணுறாங்க, அகைன் ட்ரிகர் பண்ணி இதை என்ன பண்ணியிருப்பாங்க, இப்படி கட் பண்ணிட்டு கீழே இறங்கியிருப்பாங்க. பட் இங்கே என்ன நடந்திருக்குன்னா, சேம் ஒரு கிரீன் பாடி, ஒரு செல்லர், அகைன் இது இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, இங்கே பாருங்க, இப்படி வந்திருக்கும். இந்த இடத்துல